எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் பரவாயில்ல சார். பரவாயில்லையா? நடுக்கம்லாம் நின்றுச்சா? இந்த கை ஒண்டிதான் சார் கொஞ்சம் இதாகல. நல்லா வீங்கி இருக்கே கை, இன்னும் சரியாகல. கை சரியாகல. சரி, நீ எப்படி இருக்கா? ஸ்கூலுக்கு போறியா? ஒழுங்கா படிக்கிறியா? சேட்டை ரொம்ப பண்றியாம? சேட்டை தான் ஓவரா பண்றான். போய் மோதி விளையாண்டுட்டு மோதி கீழே விழுந்துட்டான். அதனால இந்த மண்டை உடைஞ்சி பிளட் ஆகி வந்துகிட்டு இருந்தது. ரொம்ப பிளட் ஆகி வந்துட்டு இருந்தது. ஏதோ செப்டிக் ஆயிருக்கு, ஆபரேஷன் பண்ணுறாங்க. இதுக்கு ஆபரேஷன்? எங்க எதுக்கு ஆபரேஷன்? ஏதோ இந்த கட்டி உள்ள ரத்தம் செப்டிக் ஆயிருக்கு. ஆமா, ஏதோ தலையில இதா இருக்கு. இது ஆபரேஷன் பண்ணுங்கிறாங்களா? என்ன செய்யறது என்ன வைக்கிறதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது சார். பாப்பாவும் வேலைக்கு போயிட்டு இருந்தது. எங்களால அது வேலைக்கு போவாம எங்களுக்குள்ள இருக்கு. ஆமா, இது என்ன இவனுக்கு ஏன் இப்படி? இந்த நாய் கடிச்சது அதெல்லாம் மாறிடுச்சா? எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. தழும்புலாம் போயிருச்சா? தழும்புலாம் போயிருச்சு. மூஞ்சில இருக்கு. என்ன மூஞ்சில ஒண்டி தழும்பு இருக்கு. ஒன்னா வந்துட்டு இவனுக்கு தெரியல. எப்படி கஷ்டமாவும் இருக்குது. என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கிறோம். அரிக்குதா? ஏன் அப்படி இருக்கு? என்ன செஞ்ச? எங்க போய் விழுந்த நீ? சேர்ல விழுந்துட்டான். சேர்ல விழுந்துட்டானா? சேர் இடிச்சிருச்சு. நாய் கடிச்சதெல்லாம் ஒரு மாதிரி பண்றான் அப்படின்னு வேற சொன்னீங்களா? எனக்கு பயம் வந்துச்சு. என்னடா நம்ம எல்லா ஊசியும் போட்டாங்கல்ல, எல்லாமே சரியானுச்சு, அப்புறம் எப்படி திடீர்னு அப்படி இதானுச்சுன்னு ஒரு டவுட்டா இருந்தது. இப்போ ஒழுங்கா இருக்கான்ல? அதான் நம்ம இப்ப ஊசி போட்டதுக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் இல்ல, அந்த நாய் மாதிரி செய்யறதெல்லாம் இல்ல. கடைசி ஊசி எல்லாம் போட்டுட்டோம். சொன்ன மாதிரி எல்லா ஊசியும் போட்டு. வேற எதுவும் செய்தா? உனக்கு எது செய்யணும் சொன்னாதான் தெரியும். எங்க பேரு அப்படிலாம் செய்யக்கூடாது. நாக்க உள்ள வை. எங்க வலிக்குது? எல்லாத்தையும் கொஞ்சம் எனக்கு என்ன சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவங்க சொல்றத பார்த்தா எதுக்கு இன்னொரு தடவை ஹாஸ்பிட்டல்ல ஒரு தடவை காமிச்சிருவோம். எல்லாமே ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஒரு தடவை பார்த்துருவோம். எதுக்கும் ஏட்டு சரி இந்த தலைக்கு என்னங்கிறத பார்த்து, தலைக்கு இப்ப சொன்னா என்னன்னு கேட்போம். ஏன்னா இப்படி விழுந்திருக்கான், அது என்ன சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டுட்டு அடுத்து இவனுக்கு என்ன செய்யறதுங்கிறத நம்ம யோசிச்சு முடிவு பண்ணுவோம். நாய் பக்கத்துல போகக்கூடாது, சரியா? ஆல்ரெடி உனக்கு கடிச்சு ஏதாவது உனக்கு உடம்புல செஞ்சாலும் நீ உடனே சொல்லணும், சரியா? உனக்கு எல்லா ஊசியும் போட்டாச்சு. எதுக்கு நாக்க வெளியே நீட்டு? நாக்கெல்லாம் வெளியே நீட்டக்கூடாது, சரியா? அம்மா இங்க பாருங்க, இவன் செய்யறது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நாக்க நீட்டுறான். என்னங்கிறத ஒரு தடவை நம்ம திருப்பி தெளிவா ஒரு தடவை அங்க போய் கேட்டுட்டு எல்லாம் சரியாயிருச்சா, எல்லாம் இதா இருக்காங்கிறத ஒரு தடவை விசாரிச்சுக்குவோம். நாளைக்கு காலையில் ரெடியா இருக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போவேன், சரியா? வேற எங்கேயும் நீ ஸ்கூலுக்கு போனா லீவ் போடு. நம்ம இதை என்னங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்குவோம். ஏன்னா இது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்துக்கிட்ட நடவடிக்கை போக முடியும். இவனை பாக்குறதா இல்ல என்னைய பாக்குறதான்றது ஒரு இதா இருக்குது. எனக்கு ஓரளவு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கைதான் இன்னும் எனக்கு சரியா செயல் ஆகல. சீக்கிரமா சரியா எனக்கு கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, நான் இருக்கேன் தைரியமா. நான் அப்படி விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன். சரி, நான் இவன் நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இப்ப திடீர்னு வர்றப்ப நம்ம என்னங்கிறத இப்ப பாத்தரணும். இங்க பாருங்க, நான் அதான் சொல்லலாம். இங்க பாருங்க, அழாதீங்க. முதல்ல இவனுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். சரி பண்ணிட்டு இவனுக்கு நான் சொன்னதான் ஸ்கூல்ல ஆல்ரெடி நம்ம எல்லாமே பண்ணாதானே. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போட்டு இதை பார்க்காம நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா வேஸ்ட். என்ன வேணும்? நீ ஒழுங்கா என் பேச்சை கேட்டனா உனக்கு காரு எல்லாமே வாங்கி தருவேன். காலையில் ரெடியா இருக்கணும், சரியா? இந்த ஜூஸ் எல்லாம் உனக்கு ரெடியா இருக்கு.